ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபிஷ்போன் ஸ்டிச் வந்துட்டு ரெண்டு சைடுமே வந்துட்டு நம்ம ஈவனாக ஸ்டிச் போட்டுகிட்டே வந்தோம். இந்த பக்கமும் இழுத்துட்டு வந்தோம், இந்த பக்கமும் இழுத்துட்டு வந்து சென்டரில் வந்துட்டு லாக் போட்டோம் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சைடு மட்டும் ஒரு ஒரு கலர் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு சைடு இன்னொரு கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபில் பண்ண போகிறோம். சரியா? இதுக்கு நேம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆரி ஃபிஷ்போன் ஹாஃப் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபிஷ்போன் ஸ்டிச்சோட இன்னொரு டைப்பு தான். அதாவது நம்ம அதில் வந்துட்டு ஈவனாக இந்த பக்கமும் இழுத்துட்டு வந்துட்டு நம்ம லாக் பண்ணி அப்படியே நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச் போட்டே வந்தோம். பட் இதில் மட்டும் ஒரு சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு, பட் ஸ்டிச்சோட டைப்பு, அதாவது ஸ்டிச்சோட ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். பட் நம்ம ஒரு ஆஃப் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆஃப் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இது ஒரு டைப். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு வந்துட்டு எப்பயும் போல் சில்க் த்ரெட்டு டபுள் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீடில் வந்துட்டு துளிப்பு தான் 0.5 mm எடுத்துக்கோங்க. சரிங்களா? நீடிலுக்குன்னே நான் வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீடிலை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதையும் போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சென்டர் லைன் இது தான். சென்டர் லைனுக்கு கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 கலர் த்ரெட்டுமே வந்துட்டு ஒரே லைனில் வரணும். இந்த சைடும் நம்ம இதே மாதிரி எடுத்து தான் இந்த சைடும் ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் சென்டர்லேருந்து எடுத்து தான் நம்ம எப்பயும் போல் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் 2 கலர் நூலுமே சென்டரில் அந்த லைனில் கரெக்டாக வரணும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கோங்க த்ரெட்டை. ஓகேவா? கொஞ்சம் தூரம் தள்ளி த்ரெட்டை எடுத்துட்டோம். அதாவது இந்த சென்டர் லைனுக்கு பாதியாக கொஞ்சம் இடம் விட்டுருங்க. அடுத்த த்ரெட்டு வந்துட்டு இதே மாதிரி நம்ம அடுத்த பாதி நம்ம ஃபில் பண்ணுவோம் இல்லையா? அதனால் இந்த எடுத்துருக்கிற த்ரெட்டு மாதிரி இந்த சைடு எடுப்போம். ஸோ அதனால் அந்த 2 த்ரெட்டுமே ஒரே சென்டர் லைனில் வரணும். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இடம் விட்டு போடுங்க. கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க ஓரமாக. ஓகேவா? இப்படி ஓரமாக தள்ளும் போது இன்னொரு த்ரெட்டு இந்த சென்டரில் கரெக்டாக இந்த ஓரத்தில் நம்ம வரும். அப்புறம் 2 சென்டரில் வந்துட்டு 2 கலர் த்ரெட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே சென்டர் லைனில் வரும்போது அழகாக இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா ஒரு கலர் மட்டும் உங்களுக்கு சென்டரில் வர மாதிரி ஆயிடும். ஓகேவா? நம்ம மேலேருந்து இழுத்து கொண்டு வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு திருப்பியும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குட்டி லாக் போட்டோம் இல்லையா? இப்போ அடுத்தது நான் அதே மாதிரி தான் எடுக்கிறேன். எடுத்து கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக். ஓகேவா? சேம் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்துட்டு சைடில் ஸ்டிச் எல்லாமே வந்துட்டு ஒட்டி ஒட்டி தான் வரணும். சைடில் கேப் வரக்கூடாது. அதே மாதிரி சென்டரில் கொஞ்சம் கேப்போடு தான் நம்ம போட போகிறோம். ஏன்னா வந்துட்டு சென்டரில் நம்ம பீடு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு அங்கே கேப் வரணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நான் வந்துட்டு இங்கே 4 mm பீடு தான் வந்துட்டு கொடுப்பேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கேப் வந்துட்டு சென்டரில் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு சுகர் பீடு தான் சென்டரில் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கேப் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரலாம். சில்க் த்ரெட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே போட்டு வாங்க. இந்த பாப்லின் கிளாத்து அப்படிங்கிறதுனால இது வந்துட்டு நம்ம லைன்லேயே வச்சா கூட நம்ம பஞ்ச் பண்ண இடத்துல நீடில் வந்து பஞ்ச் பண்ண இடத்துல அது வந்துட்டு ஸ்டிச் வராமல் கொஞ்சம் இழுத்துட்டு வர மாதிரி ஹோல்ஸ் வருது. ஸோ அதனால் இந்த கிளாத்தோட டைப் அப்படி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு அது மிஸ்டேக்குன்னு எடுத்துக்க வேணாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உண்டான கிளாத்து தான் இது. நீங்கள் மிஸ்டேக்குன்னு எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைமே நமக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். போடும்போது எக்காரணத்தை கொண்டும் இழுத்து போடாதீங்க, இல்லாட்டி சுருக்கம் வரும். ஸோ அதனால் எல்லாமே கரெக்ட் பண்ணி போடுங்க. சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் பொறுமை தான் ரொம்ப முக்கியம். பொறுமையாக போட்டிங்கன்னா மட்டும்தான் அது நீட்டாக வரும். ஆனால் பீட் ஒர்க்கு மற்ற எல்லா பீட்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணுறத விட சில்க் த்ரெட் வந்துட்டு ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா. ஓகே, இதோடு நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அதனால் இதோட நீங்கள் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த ஆஃப் வந்துட்டு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு வேறு கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு அடுத்த சைடும் வந்துட்டு நம்ம
ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிங்க் கலர் த்ரெட்டு சென்டர்லேருந்து எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் த்ரெட்டும் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு நுனி பகுதிக்கு கொண்டு போயிட்டு நம்ம இழுத்து கொண்டு வந்து பட்டன் ஹோல்க்கு இழுக்கிற மாதிரி இழுத்து கொண்டு வந்துட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச். ஓகேவா? சேம் அதே மாதிரி இந்த பக்கம் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இந்த சைடும் ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? நல்லா கிட்டக்கால ஒட்டி ஒட்டி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் இல்லாமல் உங்களால் ஃபில் பண்ண முடியும். நான் வந்துட்டு இவ்வளோ தூரம் போட்டுட்டு வந்திருக்கேன். சென்டரில் வந்துட்டு லைன் தெரியாதனால ஸ்கெட்சில் வந்துட்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம அவுட்லைன் லீஃப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது அவுட்லைன் மேலேயே கரெக்ட் கொஞ்சோண்டு முன்ன பின்ன வந்துருச்சு. இப்போ பாருங்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருச்சுன்னா கூட லைட்டாக தான் இருக்கணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பீட் ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஹைட் பண்ணிக்க முடியும். ரொம்பவுமே ஏத்திறக்கமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிச்சுட்டு தான் நம்ம போடணும். ஓகேங்களா? ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் லைட்டாக பண்ணியிருந்தால் கூட அதை நம்ம மறைக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துருச்சு, அதை கரெக்ட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அதை நம்ம வந்துட்டு ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு முக்கியம் தான். அது தெரியாத மாதிரி மறைச்சும் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கணும். சரிங்களா? பீட் ஒர்க்லாம் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தெரியாமல் கூட போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். இங்கே வந்துட்டு சென்டரில் வந்துட்டு நான் கொஞ்சம் பெரிய பீட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேப் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு சென்டரில் கேப் வந்துட்டு கம்மி கூட பண்ணிக்கலாம். அதாவது சுகர் பீட் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் கேப் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 4mm பீடு வந்துட்டு ரெண்டு லைனாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சுற்றி சுகர் பீட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்படி கொஞ்சம் கேப் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்கேன். சரிங்களா? சைடில் வந்து அந்த ஹோல்ஸ் வர்றது வந்துட்டு கிளாத்தோட ப்ராப்ளம் தான். அது வந்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பாப்ளின் கிளாத் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இழுத்து போடாமையும் போடுங்க. சுருக்கம் வர்றதுக்கு காரணமும் வந்துட்டு ஃப்ரேம் வந்துட்டு லூஸாக இருக்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். சரிங்களா? ஃப்ரேமில் துணி வந்து லூஸாக இருக்கிறதுக்கு. ஓகே, லூஸாக இருந்தாலும் இந்த மாதிரி உள்ள சுருக்கம் வந்து வரும். அப்போ வரும்போது லீஃபோட ஷேப் வந்து மாறிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இழுத்தும் போடாதீங்க. ஃப்ரேமில் வந்துட்டு துணி வந்து லூஸாகவும் மாட்டாமல் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போட ஆரம்பிங்க. ரொம்ப இழுத்தும் போடாதீங்க. ஓகேங்களா? அப்படி போடும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹோல்ஸ் எல்லாம் கூட ப்ளவுஸ் கிளாத்தில் வந்துட்டு வராது. ஓகேங்களா? இந்த கிளாத்தில் அப்படி தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி போடும்போது உங்களுக்கு சைடில் கேப் இருந்தாலும் நீங்கள் கழட்டிட்டு போடணும். நான் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் வந்துட்டோம். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சைட் பிங்க் கலர் த்ரெட் வந்துட்டு எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவேன். நான் வந்துட்டு லாக் போட்டு ஃபினிஷ் பண்ணி இப்போது நான் சென்டரில் வந்துட்டு பீட் ஒர்க் பண்ணிட்டும் காட்டுறேன். அதே சமயம் வந்துட்டு சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரிங்களா? நீங்கள் வந்துட்டு இந்த சென்டரில் கேப் வந்துட்டு கம்மி கூட பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் பீட் கொடுக்குற அளவுக்கு கூட நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்துட்டு லீஃப் வந்துட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் வந்துட்டு பெரிய பீடு வந்துட்டு அவுட்லைனாகவும் கொடுக்கலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் ஜரி த்ரெட் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் அவுட்லைனாக கொடுக்கலாம். இல்லைன்னா சில்க் த்ரெட்டை கூட நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக அவுட்லைன் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த சென்டர் கேப் வந்துட்டு நான் கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு நான் வந்துட்டு 4mm பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதோட சின்ன சைஸ் பீடு ஒன்று கொடுத்து இங்கே நான் முடிச்சிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.